ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவோட தொடர்ச்சி தான். ஏற்கனவே நான் பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணுறது போட்டுட்டேன். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டும் பட்டியும் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். பேக் அப்படியே போட்டு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அரைக்காத்து போடுற இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர், ஆம் ஹோல் ரவுண்டு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம பட்டிக்கு 3 இன்ச்சு வைப்போம் இல்லையா? அதாவது இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ பேக் எடுத்தாச்சு. பேக் எடுத்துகிட்டு இனி வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க அளவெல்லாம் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஓகேங்களா? இருக்க அளவெல்லாம் நம்ம கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் எவ்வளவு? 2.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 5.5 இன்ச்சு வச்சுருந்தேன். அந்த 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது இந்த இதை கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது முன்ன பின்ன வராது. ஓகேங்களா? அதுக்காண்டி தான் நான் இப்போ எப்படி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது. இல்லைன்னா முன்பகுதி கூட இந்த ஷோல்டர் வந்து முன்னாடி கூட வரும், முன்பகுதியில் பின்னாடி வந்து கம்மியாக வந்துடும். அதனால் முதல்ல நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு வச்சுங்க, அதில் 1 இன்ச்சு வைக்கிறேன். வச்சு இந்த ரவுண்டை கொடுத்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நம்ம கழுத்தோட உயரம் வந்து 5 இன்ச்சு தான் இருக்குது. ஓகேங்களா? கழுத்தோட உயரம் வந்து 5 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். கழுத்தோட உயரமும் 5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் வளைவு கொடுத்து. ஓகேங்களா? இந்த வளைவு கொடுத்து நான் வரைஞ்சாச்சு. வளைவு கொடுத்து வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம 4 இன்ச்சு இருக்குது. 4 இன்ச்சு தான், 4 இன்ச்சு இருக்குது ரெண்டு பக்கமும். அப்போ 4னா நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? 5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கிராஸோட உயரம் பார்க்கணும் இல்லையா? கிராஸோட உயரம் வந்து இந்த மாதிரி மேலே வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு வேணும் இல்லையா? அந்த 1/2 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணியாச்சு. கீழே இதே கரெக்டான அளவில் மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. 12.5 இன்ச்சு. நம்ம கிராஸ் வந்து இந்த பாருங்க உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த ஷோல்டர் கரெக்டாக அங்கேருந்து இழுக்காமல் அப்படியே வச்சு பார்த்தோம்னா 9.25 இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து கரெக்டாக 9.25. அதை வந்து அப்படியே நம்ம இது பண்ணி பார்க்கும்போது 12.25 வருது. ஓகேங்களா? இன்னொரு தடவை உங்களுக்கு நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள். இதாக இருக்குது. கரெக்டாக டேப்பை இங்கே வச்சுக்கோங்க. ஷோல்டரில் ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. இழுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா 10.25 வந்துருச்சு பாருங்கள். 1/2 இன்ச்சு கூட வந்துருச்சுங்களா?
அதுக்கு தான் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே வச்சு பார்க்கும்போது 9.75. டேப் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா? 9.75. அப்போ இதை அப்படியே நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது 12.75 இருக்குது. அவங்களுக்கு கிராஸோட உயரம் வந்து 12.75 இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு கிராஸ் வந்து எடுக்கிறதுக்கே 2-3 விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் கிராஸ் எப்படி எப்படி எடுக்கணும்னு. வேணுன்னா அந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க எப்படி கிராஸ் எடுக்கணும்னு. அது வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்கேன், வேறு மெத்தடில். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கிராஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கிராஸ் எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? 3.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்காது. இப்போ அது இருக்கட்டும். இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷார்ப் பாயிண்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 3.5க்கு 1 புள்ளி கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக டேப் வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. 3.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் 3.5க்கு 1 புள்ளி கம்மியானா 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸோட அகலத்துக்கு மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து 3.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ அதுவும் 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு சேர்க்கணும் இல்லையா? அப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கிராஸ் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக மார்க் பண்ணோம் இல்லையா? அதுலேருந்து டாட்டோட அகலம் வந்து 1.25 இன்ச்சு. இங்கிட்டு 1.25, அங்கிட்டு ஒரு 1.25, இந்த பக்கம் ஒரு 1.25 வச்சு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கிட்டு ஒரு 1.25, அங்கிட்டு ஒரு 1.25. இது 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக. இப்போ மார்க் பண்ணியாச்சு, டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ இதில் வந்து இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா? அங்கேருந்து இது வரைக்கும் 5.25 இருக்குது. அங்கிட்டு வந்து 5.5 இருக்குது. அப்போது 1 புள்ளி சேர்த்துக்கலாம். 5.5க்கு 1 புள்ளி கம்மியாக வச்சுக்கலாம். 2 சைடு ஒன்று போல் ஈக்குவல் பண்ணி 5.25க்கு 1 புள்ளி, 5.5க்கு 1 புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 5.5க்கு 1 புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிட்டோம். அது போக அங்கிட்டு தையலுக்கு 2 இன்ச்சு. ஓகேங்களா? தையலுக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. உங்களுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்து நமக்கு வெளியில் போகுது. ஓகேங்களா? இதுதாங்க நம்ம கட் பண்ணுறது, ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது. ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணுறது. வாங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கரெக்டான இடத்துல எல்லா இடத்துலையும் அரைக்காத்து போட்டுக்குவோம். இப்போ அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் 4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மி. ஓகேங்களா?
4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதே 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி ரெண்டாவது அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 2வது அரைக்காத்து போட்ட இடத்துல இந்த 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளியை கம்மியாக வச்சு பார்க்கும்போது 11.25 வருது. ஓகேங்களா. பட்டியோட இந்த மாதிரி முதல்ல இதை வந்து ரா எஜஸை கட் பண்ணிக்கலாம். நம்ம 11.25 வருது இல்லையா, 11.25ல் 1/2 இன்ச்சு சேர்த்து 11.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு சேர்த்து 11.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே 11.25 வரணும், இங்கே வரும். ஓகேங்களா. பட்டி வந்து லைட்டாக ஒட்டு கொடுக்க வேண்டியது வரும். இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பட்டியோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். இங்கே இருக்குல்ல 3 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா. 3 இன்ச்சு இருக்குது. அப்போ 3னா 4 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இதோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 2.5 இருக்குது. அப்போ 2.5னா 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா. இங்கிட்ட வந்து நம்ம 4 இன்ச்சு வச்சுருக்கோம், அதை மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இடுப்பு பட்டியோட கீழே இடுப்போட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இடுப்போட அகலம் வந்து இந்த இடத்துல இங்கேருந்து 8.25 வருது. ஓகேங்களா. 8.25 வருது. இந்த சைடு வைக்கும்போது அதே 8.25 வருது. 8.25னா 9.25, 10.25, 11.25 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. பட்டியோட உயரம் வந்து 11.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம க்ராஸாக போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வரும். நம்ம பட்டி வந்து அவனுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா. அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுட்டு மெயின் கிளாத்தில் வந்து அடிக்கும்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துவோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்டி கட் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ அதை வந்து அரைக்காத்து போட்டுடலாம். இவ்வளோதான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங். ஓகேங்களா. பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாமே இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.